இந்த உலகத்துல அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய பிரசன்னத்துல வாழ்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கவில்லை. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் உங்க மகளை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பாடுங்கள், கர்த்தருக்காக பாடுங்கள், சாட்சிகளாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக நேரத்துல குழப்பம், என்ன இது, ஏன் இது அப்படின்ற குழப்பமெல்லாம் நமக்கு இருக்கும். நான் யாரு, அப்படி ஏன் எதற்காக என்ன படைச்சாரு அப்படின்ற குழப்பமெல்லாம் வந்து அந்த ஆண்டவர் இன்றைக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவை தரப்போகிறார். ஜெபசந்தியோடு நாம் காத்திருப்போம். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அவரின் குரலை கேட்க தயக்கமே. அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். இந்த பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல விரும்புகிறேன். உன்னை அழைக்கின்றார்.
இயேசு உன்னை அழைக்கின்றார். எங்களோடு கூட நீ பேசுறாச்சா? நீ பேசும் பொழுது அது எங்களுக்காகவே இருக்க வேண்டும் சுவாமி. இங்க எந்த பிள்ளையை நீர் அதற்காக வைத்துக் கொண்டு வந்தீர்கள் எனக்கு தெரியாது சுவாமி. ஆவியானவர் மட்டும் பேசணும், நாங்கள் கேட்கணும், ஆசீர்வாதத்தோட கடந்து போகணும். எங்களுக்கு தந்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நன்றாக கவனிப்போம். ஒரு அற்புதமான சத்தியத்தை நீங்களும் கொஞ்சம் விளக்கமா கேட்டுட்டு ஆசீர்வாதத்தோட போமா. மத்தேயு 5:14-15. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. வாசிக்க. விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம். எப்படி வரும்? வெளிச்சம் எதிலிருந்து வரும்? வெளிச்சம் எதிலிருந்து வரும்? என்னமா வெளிச்சம் எதிலிருந்து வரும்? வெளிச்சம் எதிலிருந்து வரும்? இல்ல அது கூட தெரியலையா? விளக்குல இருந்து வருது. கரெக்டியா? வெளிச்சம் எங்க வரும்? விளக்குல இருந்து வருகிறது. அந்த விளக்கு என்றால் என்ன என்பதை நான் தெரியாவிட்டால் வெளிச்சம் எப்படி வரும் என்று தெரியாது. ஆண்டவர் சொன்னாரு, நீ வெளிச்சமா இருக்கிற, மலையின் மீது வைக்கப்பட்ட மலை என்ன செய்யாது? மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னாரு. விளக்குனா என்ன? விளக்கு என்றால் 3 அர்த்தம் இருக்கிறது. விளக்கு என்று சொன்னால் எக்ஸ்பிளைன், புரியவை அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று விளக்கு அப்படின்னு சொன்ன அர்த்தம் பாத்திரத்தை சுத்தமாக விளக்கு. 3வது அர்த்தம் என்ன? தவறை விட்டு விளக்கு. அப்படின்னா 3 அர்த்தம் இருக்கிறது. ஒன்று புரிந்து கொள், 2வது சுத்தமாக விளக்கு, 3வது தப்ப என்ன செய்ய விட்டு விளக்கு. அப்படின்னா இத 3 ஒண்ணா சேர்த்து பார்ப்போமே. என்னது? தவறு சரி எது என்பதை புரிந்து கொண்டு, பரிசுத்தமானதை பற்றி கொண்டு, அசுத்தமானதை விட்டு விளக்கு அப்படின்றதுதான் விளக்குன்னு அர்த்தம். எதுவும் புரியலையா? விளக்கு என்று சொன்னால் எக்ஸ்பிளனேஷன். 2வது அர்த்தம் விளக்கு என்று சொன்னால் வாஷ் த வெசல்ஸ் வெல். அசுத்தமா இருக்கிற பாத்திரத்தை சுத்தமாக என்ன செய்ய? விளக்கு, சுத்தப்படுத்து. 3வது விளக்கு என்று சொன்னால் தவறை விட்டு விலகு என்று அர்த்தம். அப்படியானால் நீ ஒன்றை புரிந்து கொள். எதை புரிந்து கொள்? பரிசுத்தத்தையும் அசுத்தத்தையும் புரிந்து கொள். பரிசுத்தத்தை பற்றிக்கொள், அசுத்தத்தை விட்டு விலகு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அப்ப எதை புரிந்து கொள்ள வேண்டும்? பரிசுத்தத்தையும் அசுத்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை பற்றி கொள்ள வேண்டும், அசுத்தத்தை விட்டு விலக வேண்டும். இதுக்குதான் விளக்குன்னு பேர். அப்படி யாரு அப்படின்னு சொன்னா, நீ விளக்கா இருக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்டா, விளக்குல 3 பாகம் உண்டு. ஒண்ணு என்ன தெரியுமா? விளக்கு எரியணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன சிரிக்கிறீங்க? இது என்னப்பா நீங்க என்ன சொல்றீங்க? எண்ணெய் வேண்டும். நான் சொன்னது வடிவம் எண்ணெய் வேண்டும். அதுக்கு அடுத்து என்னது? அதுக்கு திரு அப்படின்னு ஒண்ணு வேணும். திருவத்துக்கு என்ன வேணும்? திரு. அடுத்து அது எரியறதுக்கு என்ன வேணும்? திரி. எண்ணெய், திருத்தி. விளக்குற என்ன அர்த்தம்? எண்ணெய் நான் திருத்தி கொள்வதற்கு தான் அர்த்தம். என்னது? விளக்கு அர்த்தம். எந்த பேர் புரிஞ்சு தெரியல. எண்ணெய் திருத்தி கொள்வதுதான் விளக்கு. அப்படின்னா விளக்கு என்றால் என்ன அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரா, அந்த விளக்கு நீதான்.
நீ என்ன செய்யணும்? உன்னை திருத்திக் கொள்ளணும். எப்படி திருத்திக் கொள்ளணும்? எது பரிசுத்தம், எது அசுத்தம். பரிசுத்தத்தை பற்றி கொள்ளணும், அசுத்தத்தை விட்டு விலகிடணும். இந்த திருப்பு முறை உனக்கு இருக்கணும். இல்லைன்னா வாழ்க்கையில திருப்பு முறை வராது. மூன்றாவது, அந்த விளக்கு மங்கி எரியுமா? எப்பவுமே நல்லா எரியுமா? என்ன இருக்கும்போது மங்கி எரியும் தெரியுமா? அந்த திரியில என்ன இருக்குது? சாம்பல் இருக்கும். என்னன்னா கங்கு, சாம்பல் இருக்கும். அந்த சாம்பல் என்ன பண்ணணும்? எப்படி தட்ட முடியும்? எப்படி வச்சு? குச்சி வச்சு தட்டணும். அந்த குச்சி வச்சு அது கீழே உள்ள என்ன வச்சு தட்டணும்? ஊசி வச்சு தட்டணும். அதுங்களா ஊசிய இல்லைனாக்கா பின்மை இருக்குல்ல, பின்மை, அதை எடுத்து என்ன செய்யணும்? குத்தி விடணும். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரா? நம்மளை பார்க்கிறாரு. இது திருத்தி வாழணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. திருந்தல அப்படின்றதுக்காக இந்த பைபிள் என்ற குச்சை கொடுத்துக்கிறாரு, இந்த ஊசி கொடுத்துக்கிறாரு. அதை வச்சு நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? குத்தி 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 எரிய வைக்கணும். இல்லைன்னா அவர் கொஞ்சம் குத்தி 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 எரிய வைப்பாரு. அது எரியறதுக்காக தான் குத்துறாரு ஒழிய அதை அழிச்சதுக்காக குத்துற. அதனால உடம்பு வலிக்கும் போது, வாழ்க்கையில வலி வரும்போது ஐயோ அப்படின்னு சொல்லாத. ஓ, எங்கேயோ என்ன திருத்திக்கிற போல இருக்குது அப்படின்னு. டெய்லி இந்த ஷர்ட் போடுறேன், இதை டெய்லி போட முடியுமா? உள்ள பவுடர் போடுறேன், மேல சென்ட் போடுறேன், டியோட்ரினை தேய்க்கிறேன், சோப்பை போட்டு கழுவுறேன். ஆனாலும் போட்டுட்டு வெளியே போய் சாயங்காலம் போய் வந்த உடனே எங்க வீட்டுக்காரமா சொல்றான், அங்கேயே கழிச்சு போட்டுருவேன். என்ன பிரச்சனை? நாட்டம் எங்கதான் சுத்திட்டு வந்தே தெரியல, உடம்பெல்லாம் நான் அங்கேயே கழிச்சு போட்டுருவேன். சீனாயா சொல்லுவாங்க அடிக்கடி, வெளியே மாமியார் வரும்போதே மாமியார் ஒரு குச்சை கொடுத்துருவாங்களா, அந்த குச்சில மாட்டிரு அப்படியே போட்டுரு அப்படின்னு. கரெக்டா? டெய்லி மூஞ்ச கழுவ விட்டா என்ன ஆகும்? மூஞ்ச கழுவ விட்டா என்ன ஆகும்? அழுக்கு அடைஞ்சிரும். அதே போலதான் மூஞ்ச டெய்லி என்ன செய்யணும்? நம்ம சோப்பு போட்டு கழுவணும். நான் போட்டுட்டு இருக்கிற அந்த பனியனை போட்டு இருக்கிறேன், அது கழுவணும். என்ன ஆகும்? இப்படி ஆண்டவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்யணுமா? ஒவ்வொரு நாளும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணுமா? நாம செய்யணுமா? துணியை துவைச்சு போட்டுருவோம், பனியனை துவைச்சு போட்டுருவோம், முகத்தை கழுவுவோம். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம அதை செய்யறதே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு விளக்கு. எதுவாக வைக்கப்பட்டிருக்க விளக்கு? மலையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற விளக்கு. அப்பனா மலையின் மேல என்ன வச்சிருக்காரு ஆண்டவர்? ஒரு பட்டணத்தை வச்சிருக்காரு. முதல் ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னாரு. இப்ப வெளிச்சத்துக்கு சொல்றாரு, மலையின் மேல் வைத்திருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப மலையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற பட்டணமானது எப்படிப்பட்ட பட்டணம்? சோதோம் குமாரா பட்டணம் இருந்துச்சு. அவங்க செய்த பாவங்கள் எல்லாம் பரலோகத்தை போய் தட்டுச்சு. ஆண்டவர் சொன்னாரு, இந்த சோதோம் குமாராவை நான் அழிக்க போறேன். பாவம் நிரம்பி, அக்கிரமம் நிரம்பி, அருவருப்பாய் இருக்கிறது. இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொன்னார். நீ எப்படிப்பட்ட பட்டணம்? அருவருப்பான பட்டணமா? அழிச்சு போடக்கூடிய ஒரு பட்டணமா? அல்லது அந்த பட்டணத்தில் வாழ்ந்த லோத்துவ போல ஒரு ஆண்டவருக்கு கொண்டு வந்திருக்காரா? நீ யோசிப்பார். ஒருவேளை நீ அழியக்கூடிய பட்டணமாக இருந்திருக்கலாம், சோதோம் குமாரா பட்டணத்தை போல நீ இருந்திருக்கலாம். ஆனா எப்படி ஆண்டவர் அந்த அழிய போற பட்டணத்துல லோத்து என்கிற நீதிமானை பார்த்தாரோ, அதே போல உன்னை பார்த்து இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். நீ மறந்துடாத. இரண்டாவது பட்டணம் நினைவே பட்டணம். யோனா சொன்னார் ஆண்டவர், யோனா எங்க போனா சொன்னாரு? நினைவுக்கு போனா சொன்னார். இவர் என்ன பண்ணாரு? வீணா போனாரு. யோனாவை போனா சொன்னா இவன் எங்க போனா? நினைவுக்கு போனா வீணா போனான். பாத்துக்கிறீங்களா? நிறைய யோனாக்கள் உலகத்துல இருக்காங்க, ஜாக்கிரதையா இருங்க, வீணா போயிடுவாங்க. அந்த யோனா சொல்லும்போது இவன் நினைவுக்கு போக சொன்னாரு. ஏன்? நினைவில் இருக்க ஜனங்களுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? காட்டப்பட்டது. அது பரலோகத்தை தட்டினது. அது அருவருப்பா இருந்துச்சு. உடனே யோனா சொன்னாரு, இந்த ஜனத்தை நான் அழிக்க போறேன், போய் சொல்லு அப்படின்னாரு. யோனா போய் சொல்லல. ஆனா அந்த பட்டணம் அடிய போகுதுன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்ச உடனே அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற மாடு ஆடு எல்லாமே சேர்ந்து என்ன செய்துச்சு? 7 நாள் ரட்டுடுத்தி
சாம்பல்ல உட்கார்ந்து உபவாசம் பண்ணுச்சு. ஒருவேளை ஆண்டவர் உங்களை கூட பார்த்திருப்பாரு. நினைவே பட்டணத்தில் இருக்கிற ஒரு மரம் போல நீ இருந்திருக்கலாம், பாவ பரலத்தை தட்டிருக்கலாம். ஆனா நீ சாம்பலாக நட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்றதுக்கு உன்னை அழைச்சிட்டு வந்திருப்பாரு. நீ உபவாசம் பண்ணி ஜபிக்கலன்னு வச்சுக்க, ஆண்டவர் உன்னை நீ அழைச்சிருவான். அழிக்கணும்னு நினைச்ச ஆண்டவர் நினைச்ச நினைவு பட்டணத்தை அழிக்கல. ஏன் தெரியுமா? அவங்க நட்டுடுத்தி சாம்பல்ல உட்காந்து உபவாசம் பண்ணி அழுதாங்க. எத்தனை பேர் உபவாசம் பண்றீங்க? கை தூக்க பார்ப்போம். பெரியமானவர்களே, எவனுடைய வாழ்க்கையில உபவாசம் இல்லையோ எழுதி வச்சுக்கங்க. இதை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றேன். உபவாசம் இல்லைன்னு சொன்னா உன் சுவாசம் செத்து போச்சுன்னு அர்த்தம். நீ ஜெயிக்கவே முடியாது உலகத்தை. ஐயா, நீ உபவாசம் இருக்கிறேன்னு ஒரு நாள் கேட்கலாம். 22 வயசுல என்னுடைய உபவாசத்தை தொடங்கினேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமான காலையில இருந்து நான் சாப்பிட மாட்டேன். 50 வயசு 28 வருஷமா நான் உபவாசம் இருக்கேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உபவாசம் எவனுடைய வாழ்க்கையில் இல்லையோ அவனுடைய வாழ்க்கை தோல்வி அடைந்து. உபவாசம் யாருடைய வாழ்க்கையில் இல்லையோ அவர்கள் சுவாசம் இல்லாதவர்கள். நீ உலகத்துல நீ எந்த ஜெயிக்கணும்னு நினைச்சாலும் ஜெயிக்க விட மாட்டான். ஏன் சொன்னா ஜாதி பிசாசு உன்னை பிடிச்சிட்டான்னா உபவாசம் இல்லாம நீ ஜெயிக்க முடியாது. நீ ஒருவேளை நினைவே பட்டணத்தில் இருக்கிற மலையை போல நீ இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நீ ரத்தொடுத்தி சாம்பல உட்காரு. நீ உபவாசம் இருந்து கண்ணீரோட கதறணும். உன் வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடு. வயிற்று ரொப்பி 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 உன் மூளைக்கு ரெஸ்ட் எல்லாம் பண்ணி உன் வயிற்றுக்கு ரெஸ்ட் எல்லாம் பண்ணிடாத. உன் வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுத்து பாரு. அநேக பாடங்கள் ஆண்டவரோட கத்தர். நீ நன்றாக சாப்பிட்டு தூங்கும் பொழுது கற்றுக்கொள்ளுகிற பாடத்தை விட நீ உபவாசித்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கற்றுக்கொள்ளுகிற பாடம் ஏராளமாக இருக்கும். வாரத்துல ஒரு நாள் உபவாசிப்பாரு. ஒரு வருஷத்துல உன் வாழ்க்கை எந்த லெவல்ல கொண்டு இருக்குதுன்னு பாரு. செத்துறவட்ட உபவாசம் தான். நீ செத்து போயிருக்க, நீ உயிரோட எழுந்திருவே. ஜாக்கிரதை. நீ உபவாசம் பாரு. கேவலம் சோறு 2 நிமிஷம் போட்டு குக்கர்ல வச்சா சோறு ஆயிடுச்சு. அந்த சோறு எடுத்து வாயில போட்டா போர் ஆயிடுச்சு. நாக்க தாண்டோடனே அது கழிவா மாறிடுச்சு. அந்த நாக்க அடக்க முடியாம 3 வேளை கொட்டிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா பரலோகத்தினுடைய சாவி நம்ம கையில இருக்கிறத விட அது ஏதோ ஒரு கையில போய் சேர்ந்துறத மறந்துடாத. சாப்பாட்டை பார்த்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லு. ஆனா அதே சாப்பாடு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பாது பண்ண சொன்னா, உன்னை தொல்லைப்படுத்த சொன்னா, உன்னை அழிவுல தொண்டையில கத்தி வச்சிரு அப்படின்ற. நீ ஒருவேளை நினைவே பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு சமமாக இருக்கலாம். நீ ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்காரனா உன் வாழ்க்கையில நீ விடுதலையை பார்க்க முடியாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தோல்வி அடைவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கையில உபவாசம் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து அவருடைய சமூகத்தை பிடித்துக் கொண்டு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற பயம் இல்லை. என் தெய்வம் மட்டும்தான் என்னை மாத்துறவரு, என் தெய்வம் மட்டும்தான் என்னை வாழ வைக்கிறவரு, அவர் காரணம் நான் கெட்டியா பிடிச்சுக்குவேன் அப்படின்னு கெட்டியா பிடிக்கிற கிறிஸ்தவர்கள் இல்லை. மோசே 40 நாள் போய் அப்படியே உட்கார்ந்தாரு. 40 நாள் இரவு பகல் தாக்கவே தெரியல. ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு முறை இல்ல, 2 முறை. அவருக்கு பசியே தெரியல. கீழே இறங்கி வரும்பொழுது அவர் முகத்தை யாராலையும் பார்க்க முடியல. நீ உபவாசம் இருந்து பாரு, உன் கருவடைஞ்ச முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நீ உபவாசம் இருந்து பாரு. உன்ன மாதிரி பாக்கியவான் பாக்கியவதி உலகத்துல யாரும் இருக்க முடியாது. நீ உபவாசம் இருந்து பாரு. உனக்கு வியாதி உன்னை தொடுதா பாரு. நீ உபவாசம் இருந்து பாரு. உன் வயிறு உன்னை வேதனைப்படுத்துதா பாரு. நீ உபவாசம் இருந்து பாரு. உன் தலைவலி உன்னை தொடுதா பாரு. உபவாசம் இருந்து பாரு. உன் துன்பம் உன்னை தொடுதா பாரு. துன்பத்துக்கு துன்பம் வந்து விட வேண்டுமானால், துயரத்துக்கு துயரம் வர வேண்டுமானால், கண்ணீருக்கு கண்ணீர் வர வேண்டுமானால், உன் வேதனைக்கு வேதனை வர வேண்டுமானால், அது உன்னை பார்த்து ஓட வேண்டுமானால் நீ உபவாசத்திற்கு பழகிக்கொள். வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட்டுவிடும். இல்லை என்று சொன்னால் சிறை கைதியாகவே நீ வாழ்ந்து செத்து போய்விடுவாய். ஆண்டவர் சொன்னாரு,
உன்னை மலை மேல வச்சிருக்க பட்டணமா உன்னை பார்க்கிறேன். நீ நினைவே பட்டணமா இருந்துடாத. ஒருவேளை நினைவே பட்டணத்திலிருந்து நீ வரன்னு சொன்னா, நீயும் பாவத்தை செய்தன்னு சொன்னா, நீ ரட்டுடுத்தி சாம்பல உட்காந்து கர்த்தருடைய பாதத்துல நீ அழு. மரியாதை போல நீ அழுதன்னு சொன்னா உன் வாழ்க்கையை மாத்திருவேன். நீ மாத்தால போல உலகத்துல இருந்தன்னு சொன்னா நீ உலகத்தோட அழிஞ்சிருவேன். மாறு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த நினைவு பட்டணத்துக்குள்ள நான் காப்பாத்திட்டேன், அது மாதிரி உன்னையும் நான் காப்பாத்திடுவேன். ஆனா உபவாசம் இருக்க பழகிக்கொள். 3வது பட்டணம் மோவா பட்டணம். மோவாபில் என்ன அர்த்தம் தெரியுமா? குப்பை தொட்டின்னு அர்த்தம். மோவாபில் என்ன அர்த்தம்? குப்பை தொட்டின்னு அர்த்தம். இந்த நகோமி பெத்லகேமை விட்டுட்டு எங்க போனா? மோவாபுக்கு போனா. அந்த மோவாபில் போய் என்ன ஆனா? தன் கணவனை இழந்தாள், தன் பிள்ளைகளை இழந்தாள், ஆண்டி விதவையாய் ஆயினாள். ஒருவேளை ஆண்டவர் குப்பை தொட்டிலிருந்து தூக்கி வந்திருக்கலாம். இங்க உன்னை என்னைய குப்பையிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்து வச்சிருக்கலாம். நீ ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே என்னை குப்பையிலிருந்து தூக்கிட்டு வந்த, ஆண்டவரே என்னை ரூத்தான் நினைச்சு தூக்கிட்டு வந்திருக்கேன், ஆண்டவரே உனக்கு நன்றின்னு சொல்லு. உனக்குள்ள இயேசு கிறிஸ்து பரப்பாரு. அவ சொன்னா, என் தெய்வம் என் தெய்வம் இல்ல, உன் தெய்வம் தான் என் தெய்வம், உன் ஜனம் தான் என் ஜனம், நீங்க சொல்லு. ரூத்து வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். குப்பை தொட்டியில் இருக்கிற உன்னை கோபுரத்தில் கொண்டு போய் வைப்பாரு. ராஜாக்களோட பிரபுக்களோட உன்னை உட்கார வைப்பாரு. நீ ஆசீர்வாதமா இந்த பூமியில வாழ்ந்து படிப்பார். ஆண்டவர் அடுத்த வார்த்தை கடைசியா சொல்றாரு, நீ பெத்லகேம் பட்டணமாயிரு. பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. அந்த பட்டணத்துல ஒரு நாளும் சாப்பாடு குறைஞ்சதே இல்லை, தண்ணி குறைஞ்சதே இல்லை, மாப்பு செய்கிற தொட்டி எண்ணெய் குறைஞ்சதே இல்லை. ஏனென்று சொன்னால் அதில் யூதாவின் சிங்கம் பிறந்தார். உன்னை பெத்லகேமாக இருக்க விரும்புகிறார். உன் வீட்டிலும் உன் உள்ளத்திலும் யூதாவின் சிங்கம் பிறக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை மலையின் மேல் வைக்கிற பட்டணம் போல உன்னை வச்சிருக்கிற. நீ எந்த பட்டணமாக இருக்கிறாய்? நீ எந்த பட்டணமாக இருந்தாலும் சரி, உன்னை கொண்டு வந்திருக்காருன்னா உனக்குள்ள நீ ஒரு ரூத்தை பார்த்துருக்கலாம், அவரு உனக்குள்ள அவர் ஒரு மரியாதை பார்த்திருக்கலாம், உனக்குள்ள ஒரு லோத்தை பார்த்திருக்கலாம், உனக்குள்ள நீ ரெட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறத பார்த்திருக்கலாம், ஏதோ ஒரு நல்லது உனக்குள்ள பார்த்திருக்கலாம். அதனால தான் உன்னை பார்த்து சொன்னாரு, நீ மலை மேல வச்சிருக்கிற பட்டணம் நீ அப்படின்னாரு. பள்ளத்தாக்கில் இருக்கிற பட்டணம் எவனுக்கும் தெரியாது. நீ பள்ளத்தாக்கில் இருக்கிற பட்டணம் அல்ல, நீ மலையின் மேல் இருக்கிற பட்டணம். நீ மேலத்தான் நான் விளக்க கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். நீ புரிஞ்சிக்க, பரிசுத்தத்தை பற்றிக்க, அசுத்தத்தை விட்டுட்டு நீ விலகி வாழு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டா, நீ வெளிச்சமா இருக்கணும்னு சொல்றாரு. நீ எப்படி இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும். எங்க வெளிச்சமா இருக்கணும்? உன் வீட்டில் வெளிச்சமா இருக்கணும், உனக்குள்ள வெளிச்சமா இருக்கணும், உன் தெருவில் வெளிச்சமா இருக்கணும், நீ போற இடத்துல வெளிச்சமா இருக்கணும்.